தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Hebrews 1st chapter, first 2 verses. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். God, who at sundry times and in diverse manners spake in time past unto the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son, whom he hath appointed heir of all things, by whom also he made the worlds. இந்த வசனத்திலே பூர்வ காலங்கள் என்றும் கடைசி நாட்கள் என்றும் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. Two terms are written in this verse, one in the time past and another in these last days. தெய்வீக ரீதியில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியம் பூர்வ காலங்களில் எப்படி இருந்தது என்பதையும் இந்த கடைசி நாட்களில் எப்படி இருக்குது என்பதை குறித்து விஞ்ஞானபூர்வமாகவும் சரித்திரபூர்வமாகவும் வேத வெளிச்சத்தின்படியும் நாம் படித்தோமானால் நமக்கு நலமாயிருக்கும். In the divine terms, if we would analyze the fellowship that God had with man in the times past and the fellowship that man has with God during these days or during these last days, both scientifically and historically, it will be very useful for our spiritual life. முதலாவதாக இந்த படத்திலே ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோம். இதுதான் பிதாவாகிய தேவனை காட்டுகிறது. First of all, in this picture we see a light that shows the Father. அடுத்தபடியாக இந்த படத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறோம். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. Secondly, we see a lamb that denotes the Lord Jesus Christ. மூன்றாவது இந்த படத்திலே ஒரு ஆசாரியன் பார்க்கிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக இருக்கிறது. Thirdly, we see a priest in the picture which denotes the Holy Spirit. முதலாவது படத்திலே ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோம். அதுதான் தேவனாகிய கர்த்தரை காட்டுகிறது. The light that we see first of all in that picture shows God the Father. தேவனை குறித்து சொல்ல வேண்டுமானால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். If we start to speak about the Lord, we can go on speaking about him. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, கண்டவன் உயிரோடு இருந்ததும் இல்லை. No man had ever seen God with his physical eyes, and no man had ever lived after seeing him. தேவனை குறித்து சொல்ல வேண்டுமானால் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். If we speak about God, he is a God of love and he is omnipresent. அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார், என்றென்றைக்கும் நித்தியத்திலே அவர் வாசம் செய்த தேவனா இருக்கிறார். He is an invisible God and he lives forever and ever in eternity. என்றைக்கு ஒரு குழந்தை உண்மையான தாயை கண்டடைகிறதோ அன்றைக்கு தான் அந்த குழந்தைக்கு உண்மையான சமாதானம் கிடைக்கும். On the very day that a child would see its true mother, it shall attain the true peace. அதே போல என்றைக்கு ஒரு மனுஷன் உண்மையான தேவனை தன்னுடைய வாழ்க்கையில கண்டடைகிறானோ அன்றைக்கு தான் அந்த மனுஷனுக்கு மெய்யான சமாதானம் கிடைக்கும். Similarly speaking, on the very day that a man would find his true God, only then he will attain the true peace. அப்படினால் தேவன் ஒருவர் உண்டு. If that be so, there is a God. அநேகர் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். Many say that there is no God. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறது. The fool had said in his heart that there is no God. அடுத்தபடியாக இந்த படத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறோம். Secondly, we see a lamb in the picture. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. That shows the Lord Jesus Christ. யோவான் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். John the Baptist says, behold the Lamb of God which beareth the sins of the world. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் வந்தார். 2000 years ago, Lord Jesus Christ came down to this earth in the form of a lamb. அவரை குறித்து சாதுவான ஆட்டுக்குட்டி, குற்றமற்ற மாசில்லாத ஆட்டுக்குட்டி என்று எழுதியிருக்கிறது. It is written about him that he is a meek and blemishless lamb. அவர் கொண்டு போகிற படுகிற ஆட்டுக்குட்டியாக அவர் இருந்தார். He is a lamb that is taken to the slaughterhouse. முழு உலகத்தின் பாவங்களையும் தன்மேலே அவர் போட்டுக்கொண்டார். He took upon himself the whole sins of the mankind. மூன்றாவதாக இந்த படத்திலே ஒரு ஆசாரியனை பார்க்கிறோம். Thirdly, we see a priest in the picture. இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமா இருக்கிறது. Which is a shadow for the Holy Ghost. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ஆசாரியன் என்றும் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் என்றும் எழுதியிருக்கிறது. In Hebrews 7th chapter, we find that he is a priest of the Most High God and he is like unto the Son of God. அப்படியானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும்
ஒன்றா இருக்கிறார்கள். If that be so, Father, Son and the Holy Ghost are one in the Godhood. மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன் மூன்று விதத்தில் கிரியை செய்கிறார். They are not three gods separately, but they are each a God working in different ways. தேவன் என்பதற்கு மூல பாஷையிலே எலோஹிம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. In the original tongue, God is translated as Elohim. அப்படினால் ஒன்றுக்கு மேற்பட்டவர் என்று அர்த்தம். If that be so, he is more than one. சூரியனை பார்க்கிறோம், அதே சமயத்தில் வெளிச்சம் வருகிறது, அதே சமயத்தில் அனல் வருகிறது. We see the sun, we see the light also in the sun, and we are able to bear a heat also. மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது போல தேவன் திருத்துவராக இருக்கிறார். As there is a soul, spirit and body in a man, God is also triune. திருத்துவம் இது ஒரு ரகசியம். Trinity is a mystery. அநேக திருத்துவத்தை நம்பாமலும் விசுவாசிக்காமலும் இருக்கிறார்கள். Many do not believe Trinity and they do not have trust in Trinity. அப்படினால் மூன்று பேரும் சேர்ந்து அநேக இடத்துல ஒன்று சேர்ந்து கிரியை செய்த இடத்தை நாம் பார்க்கலாம். If that be so, in many places in the scripture we find that three people have worked in three different ways. ஆதியாகமம் 1:26 வாசிக்கும் போது, In Genesis 1st chapter 26 verse we read, மனுஷனை உண்டாக்கும் போது நமது சாயலின்படி உண்டாக்குவோமாக என்று சொன்னார். when he created man, he said, let us make man in our image. நமது என்று எழுதியிருக்கிறது. Our image, our likeness. மனுஷன் பாவம் செய்த உடனே மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் நம்மில் ஒருவனை போல மாறிவிட்டான். After man had fallen in sin, God says, man has become like one of us. ஜனங்கள் எல்லாரும் பாபேல் கோபுரத்தை உண்டாக்கும் போது நாம் இறங்கி போய் அவர்கள் செய்யும் வேலையை தடை செய்யலாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். When all the people were in building the Tower of Babel, God says, let us go down and let us look the work that they do. மூன்று பேரும் சேர்ந்து கிரியை செய்கிற அநேக இடத்தை நாம் படிக்கலாம். Many places in the scripture we find that three people in Trinity, they work together. புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே, In the New Testament, when Jesus was baptized and when he came out of the waters, வானம் திறக்கப்படுகிறது. the heavens were opened. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். The Holy Spirit descended upon him. அதே சமயத்தில் பரலோகத்தில் ஒரு சத்தம் இருக்கு, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். At the same time a voice proceeded out of the heaven saying, behold, this is my beloved son. பரலோகத்திலே சாட்சியிடுவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று எழுதியிருக்கிறது. There are three things to witness in heaven. Number one is the Father, number two is the Word, number three is the Spirit. பரிசுத்த பவுல் ஆசீர்வாதம் கூறும்போது சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று திருத்துவதற்கு சொல்லுகிறார். When St. Paul blesses the church with his last benediction, he says, the grace of the Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Ghost. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் என்று எழுதியிருக்கிறது. God the Father anointed Jesus of Nazareth with the Holy Spirit. இயேசு கிறிஸ்து கட்டளையிடும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவர் சொன்னார். When Jesus commanded his disciples, he said, go forth and make all nations as disciples and baptize them in the name of the Father, Son and the Holy Ghost. இன்றைக்கு அநேக திருத்துவத்தை மறுதலிக்கிறார்கள். Today many are denying this Trinity. பிதா உண்டு, குமாரன் இல்லை சொல்லுகிறவனும், They say that there is a Father, there is a Son. குமாரன் உண்டு, பிதா இல்லை என்று சொல்லுகிறவனும் அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவனா இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Those who say that there is a Father and there is no Son, those who say there is a Son and there is no Holy Spirit, they are equal to the spirit of Antichrist. இரண்டாவதாக அந்த படத்திலே தூதர்களை நாம் பார்க்கிறோம். Secondly, we find the angels in the picture. தூதர்கள் ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். There are two distinct groups in these angels. ஒன்று நல்ல தூதர்கள் என்றும், இரண்டாவதாக விழுந்து போன தூதர்கள் என்றும் எழுதியிருக்கிறது. Number one, there is a group called good angels. Number two, there are fallen angels. ஆதியாகமம் 1:அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. In Genesis chapter 1 verse 1 we find, in the beginning God created the heaven and the earth. மூல பாஷையிலே வானங்களையும் அதில் உள்ள சர்வ சேனைகளையும் உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. In the original language it is written that God created the heavens and the hosts of heavens. சர்வ சேனைகள் என்று சொல்லும்போது தூதர்களின் கூட்டத்தை காட்டுகிறது. All the host of heaven shows the angels. நல்ல தூதர்கள் பார்க்கும்போது கொலோசியர் 1:16 நான்கு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். In Colossians 1st chapter verse 16 we find four groups of angels in heaven. சிங்காசனங்கள் என்றும், It is written as thrones, துரைத்தனங்கள் என்றும், dominions, கர்த்த தத்துவங்கள் என்றும், principalities, அதிகாரங்கள் என்றும்,
powers, 4 கூட்டத்தார் இருக்காங்க. 4 groups are found there. அதே போல விழுந்து போன கூட்டத்திலே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே In the same way, amongst the fallen angels also, in Ephesians 6 chapter, துரைத்தனம் என்றும் it is written as அதிகாரம் என்றும் principalities, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் என்றும் rulers of the darkness of this world, வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்றும் எழுதியிருக்கிறது. and spiritual wickedness in high places. தேவதூதர்கள் ஒரு கூட்டத்தார் விழுத்தள்ளப்பட்டார்கள். One group of angels were made to fall from heaven to this தேவன் earth. எதுக்காக தூதர்களை உண்டாக்கினார்? Why did the Lord create the angels? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிலாக சிருஷ்டித்தார். To minister unto them who are going to inherit salvation. அதை மறந்து தங்களை மேன்மையாக எண்ணினபடினால் தேவன் அவர்களை கீழே விழுத்தினார். Forgetting their office, because they counted themselves as high and esteemed themselves higher than God, they came and fell down. இன்றைக்கு விழுந்து போன தூதர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். Even today these fallen angels are working against man and God. அப்படியே நான் நல்ல தூதர்கள் குறித்து நாம் படிக்க போகிறோம். If so, we are going to study about these good angels. ஒரு நாள் ரஷ்ய விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது, Once upon a time, this Russian these scientists, as they went through Mars, ராக்கெட்ல போய் கொண்டிருக்கும் போது, as they were going on a rocket, திடீரென்று வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் பெரிய ஒரு கூட்டம் நடுவானத்தில் நின்று கொண்டிருந்தது. suddenly they met with a group of a host having white garments in the midst of heaven. அவர்களால் ராக்கெட் இயக்க முடியவில்லை. They could not even drive this rocket. கீழே வந்து ஒரு அறிக்கையிட்டார்கள். As they came down, they made a declaration. கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தேவதூதர்களை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார். We saw the angels whom the Christians worship. இன்றைக்கும் நல்ல தூதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். Even today, good angels are at work for the children of God. இவருடைய தன்மை குறித்து நாம் படிக்க போகிறோம். We are going to study about their characteristics. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே Hebrews 1st chapter verse 7. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தேவன் சிருஷ்டித்தார். The Lord created the angels as the wind and as the spirits. காற்றை பிடிக்கவும் விடவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று எழுதியிருக்கிறது. It is written that they had the power to hold forth the air and the wind, and they can release it. பூட்டின வீட்டுக்குள் தேவதூதர்கள் பிரவேசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். Angels entered into a room which was locked. தங்களை மனிதனாக அவர்களால் காட்ட முடியும் என்று வேதத்தில் They வாசிக்கிறோம். can show themselves as human beings. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சில தேவதூதர்களையும் தரிசிப்பதுண்டு என்று எழுதியிருக்கிறது. Forget not to entertain strangers, for because of this many have entertained angels also. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். To give forth answers to our prayers, angels are sent forth. ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். And to bless human beings, angels are sent forth. என்னாகமத்திலே எச்சரிக்கை கொடுக்கும்படியாக தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். In the book of Numbers we find to give warning to the people, angels were sent forth. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே மறைபொருளை வெளிப்படுத்தும்படியாக தேவதூதர்கள் To அனுப்பப்படுகிறார்கள். reveal the hidden mysteries of God, in Daniel 8 chapter we find angels were sent forth. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். In Luke's gospel 2nd chapter, to give forth good tidings to the people, angels were sent forth. அவருடைய வேலை என்னன்னா இயேசுவை சுமக்கிறது தான் அவருடைய வேலை. Their work is to carry Jesus on them. அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் தேவதூதர்கள். Angels are those people who hear the word of God and do accordingly. ஆனால் ஒரு கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க? But one group of people, what did they do? தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்தினார்கள். They exalted themselves above God, மேட்டிமை பெருமை கொண்டார்கள். and they had haughtiness and pride. ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, Isaiah 14th chapter we read there, நான் என்று 5 தடவை தன் உள்ளத்திலே அவர்கள் சொன்னாங்க. 5 times they said within their heart, I. நான் வானத்துக்கு ஏறுவேன். I will ascend into heaven. இரண்டாவதாக நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் கூட்டை கட்டுவேன் என்று சொன்னான். Secondly, he said, I will exalt my throne above the stars of God. நான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை ஸ்தலத்திலே நான் வீற்றிருப்பேன் என்று சொன்னான். I will sit also upon the mount of the congregation in the sights of the north. நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன் என்று சொன்னான். He said, I will ascend above the heights of the clouds. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான். He said, I will be like the most high. முதலாவதாக நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். First of all, he said, I will ascend into heaven. பவுல் போய் வந்த அந்த 3வது வானத்தை அவன் இச்சித்தான்.